ஹாய் வீவர்ஸ், இனி வரக்கூடிய வீடியோவில் என்னெல்லாம் நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிவராமனோட சாவை பார்த்து லக்ஷ்மி சொல்றாங்க, துளசி உண்மையா சொல்றேன், இது உங்க அப்பாவே கிடையவே கிடையாது. எனக்கு தெரியும், அவர் எனக்கு எவ்வளவு வாக்கு கொடுத்துருக்காரு தெரியுமா. இனி அவர் லவ் மேரேஜ் பண்ணும்போது எங்க வீட்டாளுங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, நான் லக்ஷ்மியை இதை விட பெரிய வீட்டில் உட்கார வைப்பேன், அவளை கண் கலங்காம கடைசி வரைக்கும் சந்தோஷமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தாரு. வாக்கு கொடுத்தா யாரும் அதுல இருந்து மீள மாட்டாங்க. அதே மாதிரிதான் உங்க அப்பாவும் என்னைய சந்தோஷமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி பாதிலே விட்டுட்டு போயிருக்கவே மாட்டாரு. எனக்கு நம்பிக்கையே இல்ல துளசி, இது கண்டிப்பா உங்க அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு துளசி கிட்ட சொல்லி சொல்லி அழுகுறாங்க லக்ஷ்மி. இதெல்லாம் கேட்டதுமே முருகன் வந்து லக்ஷ்மிய சமாதானப்படுத்துறாங்க. அழுகாதீங்கம்மா, அப்பா எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. அப்பா என்ன ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டாரோ அதை எல்லாத்தையுமே நான் உங்க பையனா இருந்து நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிட்ட முருகன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு கவிதா தீபா ரெண்டு பேருமே வந்து, மாமா எழுந்துருங்க மாமா, எங்களை மருமகளாவே நீங்க பார்க்கல, மகளா தானே பாத்தீங்க, எப்படி எங்களை விட்டுட்டு போக உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த லக்ஷ்மி வந்து, மருமகள்கள் இவருக்கு ஒண்ணுனா எப்படி துடிக்கிறாள்க, ஆனா நான் பெத்த பிள்ளைங்களும் தான் இருக்குங்களே, இவர்களுக்கு இருக்கிற துடிப்பு உங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சமாவது இருக்காடா, ரெண்டு பேரும் கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு அப்பா மேல பாசமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அஞ்சலி சொல்றாங்க, அப்பா என்னோட குழந்தைய உங்க கையால தான் தூக்கி வளர்ப்பேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தீங்களே, அந்த வாக்கெல்லாம் என்னப்பா ஆச்சு, ஏன்பா இப்படி எங்களை ஏமாத்திட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி அஞ்சலி கிட்ட சொல்றாங்க, அஞ்சலி நீ எதுக்காகமா இப்படி அழுதுகிட்டு இருக்க, அழுகாத, உங்க அப்பாவே கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, லக்ஷ்மிக்கு சிவராமன் மேல அளவுக்கு அதிகமான பாசம், அதனாலதான் அவளால இதை ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே லக்ஷ்மியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஈஸ்வரமூர்த்தி அபிராமிய சிவராமனோட சாவுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ அபிராமி சொல்றாங்க, இல்ல நான்லாம் வரல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சிவராமனுக்கு செம்மையா கோவம் வருது. என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க, என்னதான் இருந்தாலும் அவரு நம்மளோட சம்மந்தி, அவரு இந்த ஊர்ல பெரிய ஆளு, தேர்தல் வேற வருது, இந்த நேரத்துல எல்லாருமே நம்மள எதிர்பார்ப்பாங்க, நம்ம யாருமே போலனா அதுவே மைனஸ் ஆயிடும், நம்ம தேர்தலுக்கு யாருமே நம்மள நம்பி ஓட்டே போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரமூர்த்தி சொல்றாங்க. இதை கேட்ட அபிராமி வந்து, இங்க பாருங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்க போயிட்டு வாங்க, என்னால எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஈஸ்வரமூர்த்தியோட அம்மா சொல்றாங்க, என்னதான் கோவம் இருந்தாலும் அதை இந்த மாதிரி நேரத்துல காட்டக்கூடாது, ஒழுங்கா எல்லாருமே போயிட்டு அவரோட சாவை பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல மீனாட்சி அபிராமி கிட்ட சொல்றாங்க, அத்தை நம்மளுக்கு செஞ்ச பாவத்தினாலதான் இப்ப துளசியோட அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு சாவு வந்திருக்கு, நம்மளை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திருப்பாங்க, இப்ப பாத்தீங்கன்னா குடும்பமே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு, என்னதான் இருந்தாலும் அவரோட சாவுக்கு நம்ம எல்லாம் போவே கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி சொல்றாங்க. அப்போ ஈஸ்வரமூர்த்தி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க வரலனா அதுக்கப்புறம் நான் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அபிராமிக்கு வேற வழி தெரியாம நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது சுத்தமா மீனாட்சிக்கு பிடிக்கவே இல்லை. அந்த இடத்துல சிவராமனோட சாவை பாக்குறதுக்காக ஈஸ்வரமூர்த்தி மாலையோட வராங்க. அந்த இடத்துல லக்ஷ்மிக்கு ஈஸ்வரமூர்த்தி ஆதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து மீனாட்சிக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை. இவங்க குடும்பத்தோட ஒட்டக்கூடாது நம்ம நினைச்சிட்டு இருந்தா ஏதாவது ஒரு விஷயம் மூலமா இவங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க வேண்டியதா வருது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கல்லு கணக்கா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈஸ்வரமூர்த்தி வெற்றி கிட்ட கேக்குறாங்க, இந்த ஆக்சிடென்ட் எப்படிப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வெற்றி சொல்றாங்க, 4 ரவுடிங்க தான்ப்பா இவரை துரத்திட்டு வந்தாங்க, இவரை காப்பாத்துறதுக்காக தான்ப்பா நானும் துளசியும் பின்னாடியே வந்தோம், ஆனா எதிர்பாராத விதமா இவரு ட்ரெயின்ல அடிபட்டு இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாயிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஈஸ்வரமூர்த்தி சொல்றாங்க, அந்த ரவுடிங்க யாரு, எதுக்காக இவரை இந்த மாதிரி எல்லாம் துரத்திட்டு வந்து ட்ரெயின்ல அடிபட வச்சாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ மகேஷ் சொல்றாரு, இதெல்லாம் எதுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே நம்ம அஞ்சலிக்கு செம்மையா டவுட் வருது. அப்போ அஞ்சலி மகேஷ் கிட்ட சொல்றாங்க, நீங்க எதுக்காக மகேஷ் தடுக்கிறீங்க, எங்க அப்பாவோட சாவுக்கு காரணமான யாரையுமே நான் சும்மாவே விட மாட்டேன், கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க யாரு, எதுக்காக எங்க அப்பாவை இப்படி எல்லாம் பண்ணாங்கன்றத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு துளசி அஞ்சலி வெற்றி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட வெற்றியும் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்ப ஈஸ்வரமூர்த்தி சொல்றாங்க துளசி கிட்ட, நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா, உங்க அப்பாவோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்கள சும்மாவே விடக்கூடாது, கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரமூர்த்தி பேசுறத பார்த்துட்டு மகேஷுக்கு பயம் இன்னும் அதிகமாகுது. ஏன்னா சிவராமன் வந்து லாஸ்டா யார் வீட்டுக்கு போனாங்க, எதனால அந்த ரவுடிங்க துரத்துனாங்கன்றத கண்டிப்பா போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி நாம தான் இருக்கோம் தெரிஞ்சா கண்டிப்பா அஞ்சலி வந்து நீ சும்மாவே விட மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.
மகேஷோட முகத்தை பார்த்து அஞ்சலி வந்து சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக போலீஸ் கேஸ்ன்னு போனா இவர் எதுக்கு பயப்படணும்? ஒருவேளை இவருக்கும் எங்க அப்பா சாவுக்கும் எதுவும் தொடர்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மாண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரமூர்த்தி வெற்றி கிட்ட சொல்றாங்க, இப்படியே அழுதுட்டு இருந்தா என்னப்பா பண்றது? ட்ரெயின்ல அடிபட்ட உடம்பு வேற, சீக்கிரமா என்னென்ன செய்யணுமோ எல்லா சடங்கையும் செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ லக்ஷ்மியோட ஃபேமிலி எல்லாமே பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு ரகு வந்து லக்ஷ்மிய கட்டி பிடிச்சு அழுகுறாரு. என்னைய மன்னிச்சிருங்கம்மா, நான் பண்ண பாவத்துக்கு கண்டிப்பா மன்னிப்பே கிடையவே கிடையாது. அப்பாவை நான் கொஞ்சம் கூட நல்லாவே பாத்துக்கல, அவருக்கு நான் நல்ல பையனாவே இல்லை, அதுக்காக என்னைய ஒதுக்கிறாதீங்க, நான் தான் அப்பாவுக்கு கொல்லி வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இதை கேட்ட லக்ஷ்மி வந்து, என்னடா அவர் இருக்கும்போது அவருக்கு ஒரு சோறு போட துப்பு இல்ல, அவர் இல்லாதப்ப அவரை நினைச்சு அழுகுற மாதிரி நடிக்கிறியா அப்படின்ட்டு லக்ஷ்மி வந்து பயங்கரமா ரகுவை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு முருகனை கூப்பிட்டு, முருகா நீ தான் இவருக்கு கொல்லி வைக்கணும், நீ தான் இவரோட பிள்ளை, வேற யாருமே இவரோட பிள்ளை கிடையவே கிடையாது, தேவையில்லாம உரிமை கொண்டாடிட்டு நான் தான் கொல்லி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரகுவை பயங்கரமா அசிங்கப்படுத்துறாங்க லக்ஷ்மி. இந்த சைடு சாவை எடுத்துட்டு போகும்போது சிவராமன் பண்ண எல்லா விஷயத்தையுமே லக்ஷ்மி வந்து நினைச்சு பாக்குறாங்க. இப்பதானங்க சொன்னீங்க நான் கண்டிப்பா உன்னைய சொந்த வீட்டுல உட்கார வச்சுட்டுதான் நான் கண்ணை மூடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, இப்ப என்னைய மட்டும் தனியா விட்டுட்டு போறீங்க, எங்க போனாலும் லக்ஷ்மி தானே தேடி தேடி வருவீங்க, இப்போ உங்களால எப்படி தனியா போக மனசு வந்துச்சு? நீங்க இல்லாத இந்த உலகத்துல என்னால வாழவே முடியாது, நானும் சாக போறேன் அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ துளசி அஞ்சலி லக்ஷ்மியை சமாதானப்படுத்துறாங்க. அம்மா அப்பாதான் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு இருக்கிறது நீங்க மட்டும்தான்மா, நீங்களாவது எங்க கூட இருங்கம்மா, நீங்களும் எங்களை விட்டுட்டு போயிட்டா அப்புறம் எங்களுக்குன்னு யாருமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி துளசி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, நம்ம லக்ஷ்மிக்கு கண்டிப்பா அது சிவராமனா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிவராமன் வந்து மகேஷ் தான் கடத்தி வச்சிருக்கணும். ஏன்னா சிவராமன் இறந்ததுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லை, ஏதோ ட்ரெயின் ஏத்துற மாதிரி தான் காமிச்சாங்களே தவிர அது சிவராமன் தான் அப்படின்ட்டு எதுவுமே நம்மளுக்கு காட்டவே இல்லை. அது மட்டும் இல்லாம லக்ஷ்மி நினைக்கிற மாதிரி சிவராமன் வந்து உயிரோட தான் இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மகேஷ் வந்து என்ன வேணாலும் பண்ணுவான். ஏன்னா இத்தனை வருஷமா முருகனோட அம்மாவை அடைச்சு வச்சவன் இந்த சிவராமனை அடைச்சு வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சிவராமனை அடைச்சு வச்சு அதை ஒரு ட்விஸ்டா நம்மளுக்கெல்லாம் காட்ட தான் போறாங்க. இந்த சீரியலே முக்கியமான ரோல் வந்து சிவராமன் தான். சிவராமன் இல்லாட்டினா இந்த கதை மூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா லக்ஷ்மியை வந்து சொந்த வீட்டுல உட்கார வைக்கணும், அவருக்குன்னு பல கனவுகள் இருந்துச்சு, அதெல்லாம் நிறைவேற்றுற மாதிரி தான் கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம பாட்டிக்கு அப்பப்ப சுயநினைவு வந்து போகுது. நம்ம சிவராமன் கிட்ட பாட்டி தான் கடைசியா பேசினது, மகேஷ் ஒரு கொலைகாரன், அவன் ஒரு சைக்கோ, அவன் கிட்ட இருந்து அஞ்சலியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் கிட்ட தான் பாட்டி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் பாட்டிக்கு நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் மகேஷை பத்தின எல்லா உண்மையுமே நம்ம அஞ்சலி துளசி இவங்க 2 பேர்கிட்ட சொல்லிடுவாங்க. சிவராமன் அஞ்சலியை காப்பாத்துறதுக்கு தான்மா மகேஷோட வீட்டுக்கு போனா, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ இதுல ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு, இதுக்கும் மகேஷ்க்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும். ஏன்னா அவனை பத்தின உண்மை எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா என்னைய தள்ளி விட்டு இப்படி கோமா ஸ்டேஜ்ல அவன் தள்ளி விட்டுட்டான். இப்போ சிவராமனுக்கும் அதே கதி தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா என் பிள்ளை வந்து செத்திருக்க மாட்டான், அவன் மகேஷோட பிடியில தான் இருக்கணும். எனக்கு நினைவு வந்தோன்னு சிவராமன் கிட்ட தான் மகேஷை பத்தின உண்மை எல்லாத்தையுமே சொன்ன. அவன் தான் எனக்கு வாக்கு கொடுத்துட்டு போனா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் அஞ்சலியை எப்படியாவது மகேஷ் கிட்ட இருந்து காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் இப்ப எப்படி இந்த நிலைமையில இருக்கான்? உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியலையா? இதுக்கு பின்னாடி கண்டிப்பா இந்த மகேஷ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னாதான் இவங்க எல்லாருமே மகேஷை பிடிச்சி விசாரிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ண மகேஷை சும்மா விடவே கூடாது, அவனுக்கு கண்டிப்பா மறக்க முடியாத தண்டனையை கொடுத்தே ஆகணும். அஞ்சலி மகேஷ் கூட சேர்ந்து வாழவே கூடாது. சீக்கிரமாவே மகேஷ் வந்து மாட்டிக்கணும், அப்பதான் எபிசோட் வந்து வேற லெவல்ல போகும். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.